மகாபலிபுரம் கோவளத்துல உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கின்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாடுன்றது பெரும்பாலும் ஊடகவியலாளருக்கு நேற்று தான் தெரியும். இருக்கா இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி தெரியாது. அவ்வளோ ரகசியமா வச்சு திடீர்னு பண்றாங்களா அல்லது அவசரமா இந்த மடைமாற்றும் வேலைக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்றத ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம பார்க்கணும். இதே கர்நாடகாரன் தமிழ்நாட்டில் இப்படி ஏதோ ஒரு காரணம் கொண்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா இப்படி தமிழக ஊடகங்களோ அல்ல மற்றவங்க பேசினா கர்நாடகாட்ட ஏற்றுக்குவாங்க. சொல்லு, இவங்க 3 பேர் 4 பேர் அப்ராண்டிங்க. அவன் ஏதோ பெரிய கடத்தல் மன்னன். இதுக்கெல்லாம் இப்போ வீரப்பன் இருந்துக்கணும். பதிலுக்கு 4 பேரை தூக்கிட்டு வச்சு கும்பிடு கும்பிட்டிருப்பான். வீரப்பன் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? இவங்க பதிலுக்கு அவங்க 4 பேர் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பயம் இருந்திருக்கேன் இல்லையா? ஆனால் வீரப்பன் எதை இவங்களை பண்ணி அப்பாவிகளை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அங்கே இருக்க முக்கிய 4 போலீஸ் ஆஃபீஸரை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த வீரப்பன் என்ற கேரக்டரை சந்தன கடத்தல் அப்படின்னு சொல்லி போட்டு செகண்ட் கோபர் ஜேர்னலிஸ்டே இல்லை. ஜாஃபர் சாதிக்கு பேரை பயன்படுத்துறதுக்கு ஆதவச்சனர்கள்லாம் அறுபது இல்லை. அதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கு உயர்ந்தவர் நல்லவர்னு சொல்ல வரல. ஜாஃபர் சாதிக்கு நான் பொட்டலம் போட்டு இங்கே லோக்கலில் விற்கிறான். அவன் வெளிநாட்டுக்கு கடத்துறான். ஓப்பனாக அப்படி பேசுனான். புரியுதுங்களா? நீ திமுக பேசுனா வேற மாதிரியே பேசு. மக்கள் நல கூட்டணியை காசு கொடுத்து உருவாக்க அந்த மாதிரி இது தமிழ் தேசிய கூட்டணின்னு நினைக்காது. நீங்க என்னங்க மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதா காசு வாங்கிட்டு உருவாக்கணும் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். இன்றைக்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு சென்னை கோவளத்துல நடைபெறுது. இந்த கூட்டத்தினுடைய தலைவராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. துணைத் தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இதுல பல்வேறு செய்திகள் இதுக்குள்ள அடங்கி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அமித்ஷா அவர்கள் பக்கத்திலேயே விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பக்கத்திலேயே DK சிவகுமார் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல விஜய் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் ஒரு பெரும் சர்ச்சையா மாதிரி இருக்கு. DK சிவகுமார் மற்றவர்கள் பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தொகுதி மறுவரையறை குறித்து கடந்த 1 வாரத்திற்கு முன்பு தமிழக சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல மறுவரையறையே வரக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மகாபலிபுரம் கோவளத்துல உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கின்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாடுன்றது பெரும்பாலும் ஊடகவியலாளருக்கு நேற்று தான் தெரியும். இருக்கா இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சு திடீர்னு பண்றாங்களா அல்லது அவசரமா இந்த மடைமாற்றும் வேலைக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்றத ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம பார்க்கணும். இப்படி மாநாடுகள் வழக்கமா ஆண்டுதோறும் நடக்குமா அல்லது ஒரு 5 ஆண்டுக்கு முறை இப்படி ஒரு வழக்கம் வச்சு? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு தென் மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரியல. இதுதான் முதல் முறை. ஆமா, முதல் முறையா இருக்கு. 2வது இது திடீர்னு யாருக்குமே ஊடகங்கள்ல கூட எப்பவுமே அமித்ஷா வராது, இதே மாதிரி தென் மாநில மாநாடுன்றது ஒரு விளம்பரம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆடு கூட இல்லை. திடீர்னு நேற்று வராது, இவங்க தென் மாநில மாநாடு அப்படின்றாங்க. அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை தமிழக முதல்வர் பேசுற பேச்சு தான் அதிர்ச்சிக்குள்ள கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப இதே தமிழகத்துல தமிழக முதல்வர் விஜய் என்ன பண்றாரு, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஒரு கூட்டம் கூட்டுறாரு. அது எதிர்கட்சிகள் புறக்கணிச்சாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கூட்டிட்டு அதுல தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்னன்னு சொன்னா, இந்த டெலிமினேஷன் என்ற இதை முழுக்க அறவே இந்த சட்டத்தை நீக்கணும். இது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலே அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்ப அதுக்கு கலந்து கொள்ளாத எதிர்கட்சி எம்பிக்களை கூட மறைமுகமா பாஜகவுக்கு மறைமுகமா தூது போறாங்க அப்படின்ற அளவுக்கு கூட விமர்சனங்கள் தவேகா தரப்புல வச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அது நிலை மாறி தென் மாநிலங்கள்ல அந்த தொகுதிகள் குறையாத அளவுக்கு இந்த
டெலிமினேஷன் இது வந்து ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து பச்சை அயோக்கியத்தனம். அது தமிழக மக்களுக்கு தாவேக்கா தரப்புல சொல்லக்கூடிய ஒரு பச்சை அயோக்கியத்தனமான அறிக்கை தான் நீங்க பார்க்கணும். ஆனா இப்ப அதுல அவர் தெளிவா சொல்றாரு சார், தென் மாநிலங்களுடைய உரிமை பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறது பேசுறாரு. வட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுமா டோட்டலா அது ஒரு விஷம்னு சொல்லும் போது எங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்றது எப்படிங்க? அது லாஜிக்காவே ஏத்துக்க முடியாது இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அது விஷம் அல்லது அது ஒரு மோசமான இது, ஆனா எங்களுக்கு வேணா அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது அதெல்லாம் லாஜிக்கே ஏத்துக்க முடியாது. ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம் விஜய் அவர்கள், எப்படியும் கொண்டு வர போறாங்க, அதுல எங்களுடைய நலன்கள் பாதிக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு கூட எடுத்துக்கலாம். எப்படியும் கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்தாங்கன்னா அது கடுமையா நம்ம எதிர்க்கணும். அதாவதுங்க சில சட்டங்கள் இப்ப உங்களுக்கு கொடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 317 ரத்துவா இருக்கட்டும் அல்லது இந்த முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் வந்தது. இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்புகள் என்பது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? புரியுதுங்களா? இல்லைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அது அவங்க சட்டங்கள் நிறைவேற்றுவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இது போன்ற சட்டங்களை வந்து நம்ம அறவே ஏத்துக்க முடியாது அப்படின்றதுதான் பேசணும். அதுவும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்திருக்கும் போது இந்த டெலிமினேஷன் இந்த ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க, இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு பேசியிருந்தா உண்மையிலே சூப்பர். புரியுதுங்களா? இதே விஜய வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து இந்த குரூப் மாஃபியா என்ன பண்ணுதுன்னா ஹிந்தியில வந்து போடுறாங்க. அதுல என்னன்னு சொன்னீங்கன்னா ஹிந்தி அது பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஒருத்தன் பேசுறான், நம்முடைய விஜய் அதுல வந்து ஜோசப் விஜய் இல்ல, அதுல விஜய் தளபதியை பாருங்க. விஜய் தளபதி வந்து மத்திய அமைச்சர் மோடிக்கே சவால் விட்டாரு. என்னன்னு சொன்னா இது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலன்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய வரி பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்ற மாதிரி ப்ரோமோட் பண்றாங்க. நிறைய வீடியோக்களை வந்து ஹிந்தியில வந்து போட்டிருக்காங்க. பட் ஹிந்தியில போடுறாங்கன்னா இவர் பிரதமர் ஆகணும் அப்படின்றது இல்ல, மற்ற மாநிலங்கள் விஜயை பாராட்டணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாராட்டினாங்கன்னு சொன்னா இப்ப இந்த மாநிலம் எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் இது எப்படின்னு சொன்னா அந்த அமெரிக்க பிரதமர் இந்தியாவுக்கு வரும்போது குஜராத் முழுக்க வந்து பட்டு சேலையை கொண்டு அந்த குடிசை பகுதியில மறைச்சாங்கல்ல, அந்த மாதிரி மறைக்கிற வேலைதான் இப்ப விஜய் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கே தவிர இங்க மக்களுடைய பணியை எதுவும் செய்ய மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இப்ப திமுகவும் இதே தானே சார் சொல்றாங்க, திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டா அது நியாயம், தாவேக்கா கேட்டா தப்பா? நானு திமுக கேட்டாலும் தப்பு தான் சொல்லுவேன், தாவேக்கா கேட்டாலும் தப்பு தான் சொல்லுவேன். அப்போ நீங்க வந்து அது ஃபேர் டெலிமினேஷன் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அப்போ எங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்கன்றது லாஜிக்கா ஏத்துக்க முடியாதுங்க. அது ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு எதிர்ப்பா இருக்காது இல்லையா? சிஏ நம்ம எதிர்க்கிறோம், சிஏ தமிழ்நாட்டுக்கு வேணாம் மற்ற மாநிலம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் லாஜிக்கா ஏத்துக்க முடியும்? ஆனா இப்ப எஃப்சிஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்ப்புல தாவேக்கா உறுதியா தானே சார் இருக்கு? என்ன எஃப்சிஆர் என்ன எஃப்சிஆர்ஏ வெளிநாட்டு அதாங்க எஃப்சிஆர்ஏ வந்து நீங்க ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ வந்து அது சிறுபான்மைக்கு உண்டான விஷயம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு உண்டான எஃப்சிஆர் விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, காங்கிரஸ் ஆட்சியில நிப்பாட்டப்பட்டது, யாருக்கும் ஃபண்ட் எல்லாம் வரது இல்லை. ஏதோ இங்க இருந்து போய் இப்ப சொந்தக்கார வேலை செய்யறான், அவன் ஏதோ 150 அனுப்பிச்சாதான் எனக்கு உண்டு. அதுதான் பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாவுக்கோ பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு அனுப்புறது வந்து முஸ்லீம்களுக்கு எப்போ நிறுத்தப்பட்டது. இப்போ வந்து நம்பர் 1 வந்து RSSக்கு வருது அந்த மாதிரி ஃபண்டு. அடுத்து கிறிஸ்டின் மிஷினரிகளுக்கு கொஞ்சம் வருது. இப்போ அந்த எஃப்சிஆர்ஏ வந்து எதிராக பேசணும்னு சொன்னா அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம பேச முடியும். அதுக்காக வந்து இது ஒட்டுமொத்த சிறுபான்மைக்கு உண்ட ஆதரவா வந்து சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றினார்ன்றது இல்லை. புரியுதுங்களா? தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மற்ற விஷயங்கள் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார், அதுக்கு எதிராக தீர்மானம், இது எல்லாமே வந்து ஃபார்மாலிட்டி தானுங்க, ஏற்கனவே நடக்குது தானுங்க. திமுக ஆட்சியில் நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, எல்லாமே நடந்தது தானே. ஒரு இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் கலந்துகிட்ட இந்த மாநாட்டுல வந்து விஜயுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா வச்சு கலந்து இருக்கணும். கர்நாடகால வந்து காவேரி நீர் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து மறுக்கப்பட்டு வருது. அதை வந்து அங்க வந்து கர்நாடக முதல்வர் இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ணி பேசிக்கணும், கடுமையா மென்ஷன் பண்ணி பேசிக்கணும். அப்புறம் மேகதாது அணையை வந்து கட்டுறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கணும். அடுத்தது வந்து கேரளா அரசுக்கு வந்து அதுக்கும் அதே மாதிரி வந்து என்ன, இது எதையுமே விஜய் பேசலங்கிறீங்களா? இல்ல, ஏதோ பட்டும் படாமலையும் தொட்டும் தொடாமலையும் இந்த டெலிமினேஷனுக்கு மட்டும் வந்து அது ஃபேர் டெலிமினேஷன் ஆக்கிட்டு அப்ப நீங்க ஏன் தீர்மானம் நிறைவேற்றீங்க? கூடாதுன்னு சொல்லி ஏன் தீர்மானம் நிறைவேற்றீங்க?
நீ ஆரம்பத்துல இந்த கொள்கை இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றமா இருக்காது இல்லையா? ஆரம்பத்துல கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்துருங்க, நமக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துங்க, எந்த பாதிப்பு வராம பாத்துங்கன்னு சொன்னா அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தானங்க ஆகும். பல்ட்டின்னு சொன்னா இதானே பல்ட்டி. ஆனா இதுக்காக எல்லா கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை விஜய் அடிப்பதுங்கிறது நியாயமா? பிரேமலதா பேசுறாங்க, திமுக பேசுறாங்க, அண்ணா திமுக பேசுறாங்க, அமமுக பேசுறாங்க, எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்களா துரோகம் பண்ணிட்டாரு விஜய், பல்ட்டி அடிச்சிட்டாரு விஜய் அப்படின்னா அது நியாயமா சார்? விஜய் பேசுறது தானே, யாருமே இல்லை நான் தாண்டா அப்படின்னு பேசுறப்ப இல்லை. அப்ப அவங்களுக்கு எந்த காலத்துக்கு அரசியல் அவங்க பண்ணிட்டு மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சிகளும். அவங்களெல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை மயிறு அப்படின்னு சொல்லி நீ பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அது நேரம் கிடைக்க அடிக்கதான் செய்வாங்க. ரெண்டாவது இது எவ்வளவு பெரிய தவறுங்க அது. இல்லைன்னா நீங்க அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கூடாது. அது யாரை ஏமாத்துற தீர்மானம்? சட்டமன்றத்து தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? நீங்க எலிமினேஷன்ன்றது கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு இங்க எனக்கு வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்றது எப்படியாப்பட்டது? அப்போ உள்துறை அமைச்சர் கண்டு பயந்துட்டாரா? அப்படிதான் தோணுது. பாஜக அரசு கட்டு நடுங்குதா? இதே ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசிட்டு போனாரு, இங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு எட்டப்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த எட்டப்பர்கள் விஜய் தான் அப்படின்றது ராகுல் சொன்னது உண்மைன்ற மாதிரி தான் நீங்க பாக்குறோம். ஆனா அவர் அது திமுக குறிச்சு தானே சார் சொன்னாரு. இப்ப யாருக்கு அது பொருந்தது? யாருக்கு பொருந்தது சொல்லுங்க? இது காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணியுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை இன்னைக்கு இவர் விஜய் பேசிட்டு வந்தது. பட் அது அவங்க பாக்குறாங்க இல்லையா? இப்ப அடிப்படையில் இந்த மாநாடு எதுக்காக? இப்ப பழைய மதராஸ் மாகாணம் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கோம். திராவிட கழகம் தொடர்ந்து திராவிட நாடு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அண்டை மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து எதனால இது என்ன முக்கியத்துவம்? பிரிட்டிஷ் காலகட்டத்தை கொண்டு வர போறாங்களா அல்லது திராவிட நாடு அப்படிங்கறது கொண்டு வர போறாங்களா? எதனால இந்த ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ஒரு அதிசயமா தான் இருக்கு. தென் மாநில முதல்வர்கள் மாநாடுன்றது ஒரு அதிசயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது இல்லை. நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நானும் கேள்விப்பட்டதில்லை. அப்படிங்கும்போது இப்படி நடத்துறாங்கன்னும் போது இது ஏதோ ஒரு அதான் இந்த டெலிமினேஷன் என்ற இந்த ஆக்டை கொண்டு வரத்துக்கு உண்டான இது ஒரு முன்னோட்டமா தான் நீங்க பாக்கணும். தாவேகா அமைச்சர்கள் டி.கே. சிவகுமார பூங்கத்து கொடுத்து மகிழ்ச்சியோட சிரித்த முகத்தோட கட்டி அணைச்சு வரவேற்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் பேசும்போது மேகதாது அணை கண்டிப்பா வேணும், மேகதாது அணை கட்டப்பட்டா தமிழ்நாட்டுக்கும் நல்லது, கர்நாடகாவுக்கும் நல்லது, 2 மாநிலங்களுக்கான நலனுக்காகத்தான் நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யறாரு. பக்கத்துல முதல்வர் விஜய் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு. முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் உணர்வுபூர்வமா வெளிப்படுத்திருக்காங்க. மேகதாது அணையை நான் கட்டி தான் தீர்வேன்னு சொன்னா நீ கட்டணா நான் உடைப்பேன்டான்னு பேசணும். வைகோ அவர்கள் மாதிரி பேசணுமா? வைகோ அவர் மாதிரி இல்லைங்க. நீங்க அதுதாங்க அது நீங்க அப்படின்றீங்களா சீன் போடுறீங்களா? அந்த மாதிரியாச்சும் சீன் போட்டுக்கணுமா? இல்லையா? நீங்க அங்க உட்காந்து கொஞ்சம் கொலாவீங்க 2 பேரும். இப்போ மாடு மேய்க்க போன 3-4 பேர் அநியாயமான முறையில சுட்டு கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். விஜய் கண்டன அந்த இடத்துலங்க முதல்வர் மாநாட்டுல இப்படி நடக்குது. என்ன வேற கர்நாடகா என்பது இந்தியாவுடைய ஒரு மாநிலமா அல்லது ஒரு நாடான்றது அங்க பதிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? கேரளா இருக்காரு, முல்லை பெரியார் அணையை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? டி.கே. சிவகுமார் ஒரு நாளைக்கு முன்னாடி தெளிவா சொல்லிட்டாரு, எங்க மாநிலத்தோட விவகாரத்துல மத்தவங்க தலையிடக்கூடாது, கரூர்ல 40 பேர் இறந்தாங்க, அதை பத்தி நாங்க பேசணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரூர்ல இறந்தது பத்தி நீ பேசக்கூடாது. ஆனா இதே கர்நாடகாரன் கரூர்ல இறந்துருந்தா நீ பேசியிருப்ப. கரூர்ல இருந்தவங்க கர்நாடகாரன் இல்லையே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இறந்தவங்க தமிழர்களா இருந்தாலும் அவங்க எங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க, எங்க மாநிலத்துக்கான பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்க மாநிலம் உங்களோட மாநிலம் இல்லாதவங்க அவங்க மாடு மேய்க்க போனோம், அவங்கள என்கவுண்டர் போடுற அளவுக்கு என்ன விஷயம்? அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காத ஓடுங்கன்றீங்களா? அப்படிதான் நம்ம தோணுது எல்லாருக்குமே. ஆனா இப்ப இறந்த தமிழர்களுக்கு ஆதரவா கர்நாடகாவோட பாஜகவினர் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் அசோக் இறந்த தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறாரு, காங்கிரஸ் அரசாங்கத்தை கடுமையா விமர்சிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சரியான திசையில தானே விசாரணை நடக்கும். விசாரணை என்ன நடக்கும்? என்கவுண்டர் போட்டாங்க, எஃப்ஐஆர். இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வரும்? போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வருதோ அதுதான் மேஜிஸ்ட்ரேட்டுடைய தீர்ப்பு. மேஜிஸ்ட்ரேட்டுடைய அறிக்கை தான் தீர்ப்பா வரப்போம். இதுல என்ன இருக்கு? சிவகுமார் பேசும்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நேர்மையா நடைபெறும்,
7 பேர் மீது கொலை வழக்கு நாங்க பதிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே செய்வாங்க. பட் எல்லாமே அந்த கவர்மெண்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து தப்பு செஞ்சாங்க, அவங்கள வந்து என்கவுண்டர் சுடணும்னு சொல்லல, அவங்க எங்களை தாக்க வந்தாங்க நாங்க சுட்டோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. வேலை முடிஞ்சு. எத்தனை ஏன் இங்க தமிழ்நாட்டுல எத்தனை என்கவுண்டர் நடக்கலையா? எந்த என்கவுண்டருக்கு நீதி பரிபாலனம் வந்து தீர்ப்பு வழங்கி எவ்வளவு குற்றவாளிக்குள்ள நின்று இருக்காங்க? ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏங்க இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேகமலையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில வந்து சிஆர்பிஎஃப் இறக்கி விட்டு இருக்கான் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். இதை பத்தி இன்னைக்கு தமிழக முதல்வர் பேசியிருக்கணுமா இல்லையா? தென் மாநில விஷயத்துல இதெல்லாம் வந்து ஒரு அட்ராசிட்டி. நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு சொன்னா இதுக்கு வந்து அதுவும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க? அதாவது மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலாம், மாநில அரசினுடைய காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கலாம், மத்திய அரசினுடைய சிஆர்பிஎஃப் இறக்கி விட்டு எல்லாரையும் காலி பண்ணி தூக்கி போடுறாங்கன்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் பேசணும்னா அது எப்படி சார்? அங்க அந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும், ஏதாவது நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதுக்குட்பட்டுத்தானே ஒரு முதல்வர் பேச முடியும். தென் மாநில முதல்வருடைய மாநாடு தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேசணும், வேற எது பற்றியும் பேச முடியாது. நான் சொல்றது தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல இப்ப சமீபமா நடக்கக்கூடிய பிரச்சனை பற்றி தான் நான் சொல்றேன். மேகமலை விஷயத்துல வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்க. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தீர்ப்புன்றீங்க. தீர்ப்பு அரசு என்ன சொல்றேன்னா அதுதான் நீங்க தீர்ப்பு. அரசினுடைய அதாவது அரசு வழக்கினுடைய வாதங்களை கேட்காம தீர்ப்பு சொல்லிடுறது இல்லைங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த வன பாதுகாப்பு மிருகங்களை விட மோசமான மனிதர்கள் 5, 6, 7, 8 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ நேற்று இன்னைக்கு போல என்ன ஒரே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி அரசு சொல்லுது. அரசு சொன்ன உடனே காலி பண்ணுங்கன்றான். அரசு ஏன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்? சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், வன உயிரினங்களை பாதுகாக்கணும். வன உயிரினங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஏன் இருக்கிற மலையெல்லாம் உடைச்சு கிரானைட்டா ஏத்துறீங்க? இருக்கிற ஆட்டு மணலை ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க? அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்ற இதெல்லாம் வராதான்? அப்போ நாங்க செய்வோம். அப்பாவி ஏழைகள், அந்த மலையக மக்கள், ஓப்பனா சொல்லணும், அந்த மக்கள் யாருக்கிட்ட போய் கேட்பாங்க சொல்லுங்க? ஒரு குடும்பம் 2 குடும்பமாங்க. நான் என்ன சொல்றேன், மனுஷனை விட மிருகம் அவ்வளவு முக்கியமா நாசமா போனது? அவங்க ஏன் அந்த இடத்துல குடி இருந்தாங்கன்ற வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கீங்க. ஆரம்ப கட்டத்துல அந்த மக்கள் தான் அந்த மலைகளை வந்து அந்த செடி அந்த மலைகள்ல வந்து போகக்கூடிய வழிகளில் வந்து மரங்களை வச்சு அதை வச்சு இப்படி எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. மக்கள் இருந்து அங்கேயே வாழ்ந்து இருக்காங்க. அப்ப அன்னைக்கு மக்கள் தேவைப்படுது, இன்னைக்கு அந்த மக்கள் தேவைப்படுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கணும். அதனால இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி எல்லாரையும் காலி பண்றாங்க. ஏன்னா மக்கள் இருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும். எவனோ ஒருத்தர் போட்டோ, ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பயங்கரமா இருக்கு, போட்டோ எடுத்துருவோம், வீடியோ எடுத்துருவோம், போட்டுருவான். அப்ப இது என்ன பண்ணும் இந்த மக்கள்? அப்ப தமிழக அரசு என்ன பண்ணும்? இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுல கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிருக்கணுமா? ஏன்னா இப்ப கர்நாடகாவில ஒன்று இந்த 3 தமிழர்கள் இறந்த சம்பவம், இன்னொன்னு காவிரி சிக்கல், மேகதாது அணை சிக்கல். இந்த சிக்கல்கள் குறித்து சட்டசபையிலேயே வலுவா பேசியிருக்கிறாங்களே, பிறகு அந்த இடத்துலயும் விஜய் அவர்கள் பேசணுமா? சட்டசபையில பேசுறது நமக்குள்ள பேசிக்கிட்டுங்க, வீட்டுல பேசுறதுக்கும் வெளியே பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி நீங்க வாதிக்கும், நீங்க பேசிருக்கணும். பேசும்போது அவங்க மற்ற மாநில முதல்வர்கள் என்ன பேசுறாங்கன்றது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஆனா விஜய் சொல்லும் போது சொல்றாரு, மக்கள் ஆசையா எங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றம் அனுப்பி இருக்கிறாங்க, மக்கள் எங்களை நம்புறாங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி தானே பேசுறாரு. அது ஆணுவோம், வந்துட்டோம் உட்காந்துட்டோம், இனி எவன் வரும், என்ன பண்ண போறான்? அதனாலதான் வந்து எல்லாரும் கார் வாங்கி கொடுத்தாரு. சார் ஒருத்தர் செருப்பு போட முடியாம வர்றாரு, அவர் தான் கார் கேட்டிருக்காரு, அதனால செய்யறாரு. நீங்களும் சொல்றீங்களே, கார் கேட்ட அத்தனை பேரும் கார் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ண நம்ம எதுவும் பொய்யா சொல்லணும். எந்த எம்எல்ஏங்க யோகியா ஒரு பேர் சொல்லுங்க. அவங்க அந்த தொகுதிக்கு உட்பட்ட, அது எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் பண்றானுங்களா இல்லையா? ஒரு இடம் வாங்கணும்னாலும் விற்கணும்னு சொல்லி அவனை கேட்காம வாங்கக்கூடாது, எம்எல்ஏ கேட்காம வாங்கக்கூடாது. நடக்குதா இல்லையா? அதுவும் ஆளுங்கட்சி இருந்தா இன்னும் கொஞ்சம் 2 கொம்பு எக்ஸ்ட்ரா பண்ணணும். நடக்குதா இல்லையா? ஏங்க மக்களுடைய வரி பணத்தை நீ உங்க அப்பா மட்டும் காசு, விஜய் சொந்த காசு எடுத்து வாங்கி கொடுங்க, யார் வேணான்றாங்க? 1 லட்சம் சம்பளமா இப்ப 2 லட்சம் சம்பளம் ஆயிடுச்சா? 75,000 ரூபாய் பிளஸ் 35,000 ரூபாய். யார் அப்ப மட்டும் காசு? எந்த எம்எல்ஏ 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணாத ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க.
ஆனா அரசு கஜானால காசு வந்திருக்கு, முதலீடுகள் வந்திருக்கு, அதுல இருந்து கொடுத்திருப்பாரு சார். அரசு கஜானா எப்படி வந்திருக்கும்? எலக்ட்ரிசிட்டி என்ன ரேட் ஏற்றி நீங்க இந்த ஆபீஸ்க்கு என்ன ரேட்டு முன்னாடி என்ன கரண்ட் கொடுத்தீங்க, இப்ப என்ன கொடுத்துருக்கீங்க? எக்ஸஸா இருக்கா இல்லையா? அதுவும் எவ்வளவு? நானே என்னுடைய அலுவலகம் இவ்வளவு பெருசுதான் இருக்கும், 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 4000 ரூபாய் கட்டி, இந்த வாட்டி 26,000 ரூபாய் வந்திருக்கு. யாரை போய் கேட்க முடியும்? கட்டு எல்லாம் ஃபீஸ் பண்ணிட்டு போவான், இல்ல கோர்ட்டுக்கு போ. அப்ப இது ஆணவ ஆட்சி தானே. அப்ப மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, 5 வருஷத்துக்கு எந்த மயிராண்டி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க இப்படிதான் செய்வோம். நீங்க எதுவும் பேசலங்கிறீங்க. ஆனா அங்க கேரள முதலமைச்சரும் பங்கெடுத்திருக்கிறாரு. முல்லை பெரியாறு அணையினுடைய அடி அந்த நீர்மட்டத்தை வந்து 152 அடியா உயர்த்தணும் பேசியிருக்காரு. நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, அதாவது சம்பிரதாய முறையிலான பேச்சு இருக்கு. கர்நாடகா விஷயத்துல நிறைய கேள்வி, அந்த 4 பேர் என்கவுண்டர் விஷயத்தை பத்தி பயங்கரமா பேசியிருக்கோம். மேகமலை விஷயத்துல வந்து விட்டு இருக்கக்கூடாது. அங்க மேகமலை விஷயம் எல்லாம் பேசவே இல்லை. நீ இப்ப இந்த கர்நாடக விவகாரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சட்டசபையிலே வனத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. நீதி விசாரணை வேண்டும் கேட்கிறாங்க. இதுக்கு மேலேயும் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? விஜய் பிள்ளை செத்துட்டா நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அவர் மனசு ஆயிடுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரே பிள்ளைதான், அவர் கேட்கக்கூடாது இல்லை. அதனால ஒரு மரணத்துக்கு வந்து விலை 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்றது இல்லை. விலை மதிக்க முடியாத ஒரு உயிர். அப்படி இருக்கும்போது அது உணர்வுபூர்வமான விஷயங்கள், ஒரு மாநிலம் சார்ந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள். ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு 3 பேர் அநியாயமான முறையில துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுவே 3 நாள் பிறகுதான் கட்டணமே தெரிவிக்கிறாப்புல விஜய். 3 நாள் பிறகுதான் கட்டணமே தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல பேசியிருக்கணும் அந்த விஷயம். அப்போ டி.கே. செல்வகுமார் கர்நாடக முதல்வர் அதை மறுத்து பேசியிருப்பாரு. அப்பதான் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். அந்த அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்குன்ற அது ஒரு விவாத பொருளாயிருக்கும். அதை பத்தியெல்லாம் நீங்க பேசாம எழுதி கொடுத்தது மட்டும் வந்து மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை, முல்லை பெரியார் அணையிலேருந்து இத்தனை அடியிலிருந்து இத்தனை அடி உயர்த்தணும், மேகதாது அணை கட்டக்கூடாது, காவேரியிலேருந்து தண்ணி வரக்கூடாது. இது தமிழ்நாட்டினுடைய கிராமத்துல வசிக்கக்கூடிய 5வது 6வது படிக்கிற பையனுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். முல்லை பெரியார் அணை என்ன, மேகதாது அணை எதுக்காக கட்டுறாங்க, காவேரியினுடைய நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காம காவேரி கர்நாடக அரசு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல 5வது 6வது படிக்கிற பையனே இந்த விஷயம் பேசிக்கலாம். ஒரு முதல்வர் போய் அங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் தப்பிச்சு வந்தவர் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க 3 பேர் இறந்துட்டாங்க, பாறையில பட்டு குண்டு என்னையும் தாக்கிச்சு, சிகிச்சை முடிஞ்சு மகிமிதாஸ் அப்படின்னு பெயரு, அவர் வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வீடியோ காணொலி வந்து வெளியிடுறாரு. ஏன்னா இப்ப கர்நாடக அரசாங்கமே நாங்க துணை நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு யாரால அச்சுறுத்தல் வரலாம்? கர்நாடக அரசால் தான். ஒருத்தர் மிஸ் ஆயிட்டான் இல்லையா, ஒரு கால் நாளைக்கு இந்த வழக்கு நடந்து அந்த அவன் வந்து குண்டுல ஏறி இப்படிதான் இவங்க சுட்டாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தம் உள்ள போயிடுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க? இப்ப கர்நாடகாவில் உள்ள சில ஊடகவியலாளர்கள் பேசும்போது நீங்க தொடர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடுறீங்க, தடுக்க வந்த வனத்துறை அதிகாரிகளையும் தாக்குறீங்க, இது 1 நாள் 2 நாள்ல பல நாள் நடந்திருக்கு, அதனால பதில் தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதை நீங்க பெருசுபடுத்தாதீங்க, இதை வச்சு நீங்க அனுதாபாலை தேடாதீங்க அப்படின்னு பேசுறாங்களே. இதே கர்நாடகாரன் தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஏதோ ஒரு காரணம் கொண்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா இப்படி தமிழக ஊடகங்களோ அல்ல மற்றவங்க பேசினா கர்நாடகா அதை ஏத்துக்குவானா சொல்லுங்க. இவங்க 3 பேர் 4 பேர் அப்ராண்டிங்க. அவன் ஏதோ பெரிய கடத்தல் மன்னன் இல்லையே. இதுக்கெல்லாம் இப்ப வீரப்பன் இருந்துக்கணும். பதிலுக்கு 4 பேரை தூக்கிட்டு போய் கும்பிடு கும்பிட்டு இருப்பான். வீரப்பன் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? இவ்வளவு நேரம் பதிலுக்கு அவங்க 4 பேர் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த பயம் இருந்திருக்கேன் இல்லையா? ஆனா வீரப்பன் வந்து ஏதோ இவங்கள மாதிரி அப்பாவிகளை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அங்க இருக்க முக்கிய 4 போலீஸ் ஆபீசரை தூக்கிட்டு வந்துருப்பாங்க. அப்ப வீரப்பனை ஒழிக்கிறது கூட தமிழக அரசு தான் முதன்மையா இருந்தது. இப்ப கடந்த காலங்களில் வீரப்பன் அவர்கள் அந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை கடத்தினதும் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக தானே? வேற என்னத்துக்கு? வீரப்பன் அவருக்கும் அவர் கூட இருந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வந்து பணம் வேணும் அல்லது சாப்பாடு வேணும், இது வேணும் இல்லையே. காவேரி நீர் பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள், கர்நாடகா அந்த எல்லை பிரச்சனை உட்பட பல பிரச்சனை தீர்க்குது. அது பெரிய பேசு பொருள் ஆச்சா இல்லையா அந்த நேரத்துல?
ஆனா என்ன சொல்றாங்க, அது எல்லாமே வெறுமனே பேருக்கு தாங்க, ஆனா பின்னாடி வேற ஒரு அஜெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேற அஜெண்டா என்ன அஜெண்டா இருந்தது? வீரப்பனுக்கு என்ன அஜெண்டாங்க இருந்தது? வீரப்பன் உங்களை மாதிரி என்ன அரசியல் வேஷம் போட்டுக்கிட்டு நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு என்ன தேவை இருக்கு? இல்ல இப்ப அவர் இருந்த வரைக்கும் காவிரியில இருந்து தண்ணி சரியா வந்துச்சா? ஒரு விதமான அச்சம் அப்படியே ஓடிட்டு தானே இருந்தது. எதுனா என்ன இது வந்து எப்படின்னா, இது மத்திய அரசு, இது இப்ப நீங்க சொன்னீங்களா புரோட்டோகால், அது மீறி பேசக்கூடாது. வீரப்பனுக்கு அதெல்லாம் இல்லையே. அவருக்கு அந்த மக்கள் நலன் தானே சொல்றேன் அந்த நேரத்துல. இல்ல இன்னொரு பக்கம் அவர் நீங்க ஒரு சந்தன மர கட்டை கடத்தினவர் தான் பார்க்கணும். இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் புஷ்பா, அது ஐயோக்கு போய் அந்த நக்கீரன் அவன் புக்கு விற்கணும்ன்றதுக்காக போட்டுதுங்க. நக்கீரன் இருக்கான கோபால், அவர் தானே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போனாரு. அதுதாங்க நக்கீரன் கோபால் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க சந்தன கட்டையும் வீரப்பனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. துளி கூட சம்பந்தம் இல்லையா? துளியும் சம்பந்தம் இல்லை. அவங்க எந்த சந்தன கட்டையை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க ஒரு ஆளை சொல்லுங்க. எங்க இறக்குமதி பண்ணாங்க ஒரு ஆளை சொல்லுங்க. யானை தந்தங்களை எங்க வெட்டி ஏற்றுமதி பண்ணாங்க ஒரு ஆளை சொல்லுங்க. இவன் தன்னுடைய பத்திரிகை ஆக்சுவலா என்ன சொன்னா, அவங்க வாழ்றாங்க மலையில போய், அந்த மலையக மக்கள் எப்பவுமே அவங்க வேட்டையாடுவது இயல்பு. அந்த வேட்டையாடும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த வனத்துறை அதிகாரிக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதம் கை கலப்பானவுடனே அவன் போலீஸை வச்சு வனத்துறை அதிகாரி இவங்களெல்லாம் அடிச்சிடான். அந்த கோபத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மீறி அவனை அடிச்சு கொண்டுடுறாங்க. யாரும் வனத்துறை அதிகாரி அடிக்கிறாங்க, செத்துறாங்க. அதன் பிறகுதான் வீரப்பன் என்ற நபர், புரியுதுங்களா? அப்போ இப்போ போலீஸ் வருது. போலீஸ் கிராமங்கள்ல நுழைஞ்சு ஒட்டு மொத்தமா அட்ராசிட்டி பண்றாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அறியாத மக்கள் அட்ராசிட்டி பண்றாங்க. 170க்கும் மேற்பட்டவர்களை தடா என்ற கொடுஞ்சட்டத்துல கைது பண்ணி சிறையில போட்டாங்க. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்ப அது பிறகுதான் வீரப்பன். அப்ப வீரப்பன் கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும் போது இவனுடைய பத்திரிக்கை அப்படியே நல்லா ரேஸ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக வீரப்பன் கடத்தல் வீரப்பன் அப்படின்னு போட்டா வேலைக்காகாதுன்னு சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு போட்டோம்னா மக்கள் மத்தியில் என்ன, சந்தன கடத்தல். அவங்க தம்பி எல்லாம் என் கூட இருந்தாப்புல. அவங்க எந்த கடத்தல் எந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க, அல்லது அங்கிருந்து கடத்தி பல லோடுகள் இந்த புஷ்பா படத்துல வர மாதிரி எதுனா வந்துதான் இல்ல? அந்த கதாபாத்திரம் கூட வீரப்பன் அவர்கள் வச்சுதான். எங்க புஷ்பா படம் முழுக்க அது ஒரு கற்பனை. அதுக்கு வீரப்பனுக்கு என்ன சொன்ன? வீரப்பன் அதான் நான் சொல்றேன், வீரப்பன் அப்படி என்ன கடத்தினாப்புல சொல்லு. அவங்க தம்பி என் கூட இருந்தாப்புல. அங்க வரக்கூடிய மக்கள் அந்த பூண்டு, ஏலை, பச்சை சாப்பாடு, அரிசி, பருப்பு துண்டு கொடுப்பாங்க. கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மரங்களை 1-2 உடைச்சிட்டு போவாங்க. அந்த மக்கள் ஊர் மக்கள் தான் தவிர அந்த ஊர் மக்கள் போய் ஏதோ போய் வித்து ஏதோ 10 ரூபாய் அவங்க ஏதோ மாளிகை கட்டுறதுக்கு வளமா வாழ்றதுக்கு அவங்களுடைய வயிற்று பொழப்பாக செஞ்சாங்க. ஆனா நக்கீரன் பண்ணது வீரப்பன் போட்டா பத்திரிக்கை ஓடாது. சந்தன கடத்தல் வீரப்பன் தலைப்பு வச்சு. ஆனா அவர் தானே தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு போறாரு, வீரப்பன் அவர்களை சந்திக்கிறாரு. அது திமுக பண்ண ஒரு இது. திமுக போய் அவரை கூப்பிட்டு வச்சு அவரு பெரிய யோகி, எல்லாம் அவருடைய யோகிதை எல்லாம் உலகம் அறிஞ்ச விஷயம். போய் காசு கொடுக்குறேன்னு சொல்லி போய் 1 கோடி ரூபாயில 20 லட்ச ரூபாய் அடிச்சுட்டாங்க. அங்கே கொட்டுன்னு கொட்டி அந்த காசு எங்கடான்னு கீழே மறைச்சு வச்சு எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய கதை. இன்னைக்கு ஏதோ பெரிய மீசை வச்சுக்கிட்டு யோகி மேற்கொண்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க வெளியே. எனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான் இருந்தாரு. அயோக்கியத்தனமா பண்ணக்கூடாது. ஆனா அவர் தான் வீரப்பன் குறித்து ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறாரு. அதுலயும் அவர் பதிவு செய்யறாரு, சந்தன கடத்தல் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கிறதான் சொல்றாரு அவரும். நான் அதை தாங்க சொல்றேன். அவங்க ஒரு அரசனுடைய கைக்குள்ளிங்க. நக்கீரன் கோபால் முழுக்க அரசு என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. வீரப்பனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கலைஞர் நிறைய முயற்சி எடுத்தாரு அப்படிங்கறதையும் பதிவு செய்யறாரு. அதுதான் சொல்றேன். என்ன ப்ரொடெக்ட் பண்ணாரு? என்ன ப்ரொடெக்ட் பண்ணாரு? நீ நைஸா போய் பேசி அர்ஜுனனை கூப்பிட்டு போலீஸ்ல காட்டி கொடுத்தியா? நீ இதுதானா? நீ தானே பேச்சுவார்த்தை நடத்தி அர்ஜுனனை கூப்பிட்டு வந்தீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்தீங்க. அவரை கொலை பண்ண விட்டீங்க. என்கவுண்டர் இதே கர்நாடக போலீஸ் தானே என்கவுண்டர் பண்ணிச்சு. இங்க பண்ணாதீங்க, கர்நாடக சூழ்ச்சி இங்க பண்ணாதீங்க, தமிழ்நாட்டுல அங்க போய் பண்ணீங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கர்நாடகாவுக்கு போனா என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு. தமிழக அரசு மறுத்து இருக்கணுமா இல்லையா? கர்நாடகாவுக்கு ஏன் கொடுத்தாங்க? அர்ஜுன் உட்பட 4 பேரை அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தாங்க.
இதெல்லாம் நீங்க தானே ஏற்பாடு பண்ணீங்க. அது பேசுன பெரிய கதை. இப்ப நீங்க உட்பட பலரும் சொல்றது வீரப்பன் இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமை வேற அப்படின்னு. அப்படி சொல்றதுக்கு என்ன அழுத்தமான வேற காரணம் இல்ல, வீரப்பன் வந்து அந்த கன்னடா அந்த எல்லையிலே இருந்தாப்புல, உணர்வு பூர்வமா இருந்தாப்புல, அந்த தமிழ் உணர்வும் இருந்தது. அவரை வந்து பெரிய ஒரு ஏதோ கடத்தல் மன்னன்ற மாதிரி, ஒரு திருட்டு பையன் முள்ள மாறி முடிச்சு வைக்கின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே தவிர, ஒரு உணர்வான மனுஷன். அதை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, நேரம் பார்த்து அந்த ராஜ்குமார் கடத்தினதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க. அடடா, எப்போ என்ன நாகப்பா அவனும் பெரிய ஆள் தான், அரசியலையும் சரி சரி, அந்த பார்டர்ல வந்து பெரிய ஆள். முக்கியமான 2 டிக்கெட்டை தூக்கும்போது அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பயந்துட்டாங்க. அடடா, எங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு பெரிய ஆக்டர்கள் முதல் கொண்டு, அரசியல்வாதிகள் முதல் கொண்டு பயந்துருந்தாங்க. அதனாலதான் நீங்க தமிழக கர்நாடகா 2 அரசும் உள்ள புகுந்து தானே அவரை அடிச்சது. இப்ப நீங்க அந்த 170 பேருக்கு மேல தடா சட்டம்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வாச்சாத்தி வீரப்பன் தேடுதல் வேட்டையில அதுல மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளானாங்க? வாச்சாட்டி வேற, இது வேற. இந்த இது வந்து என்ன பண்ணாங்க, இதான் நான் சொன்னேன்ல, அந்த வனத்துறை அதிகாரிகள் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இறங்கி அடிச்சு கொடுமைப்படுத்தி அது ரொம்ப இதுவா பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க காட்டுக்கே போறாங்க. யாரு, வீரப்பன், அவங்க தம்பி அர்ஜுன் உட்பட எல்லாமே காட்டுக்கே போறாங்க. அந்த வனத்துறையை அடிக்கும் போது தான் 1-2 துப்பாக்கி, அதன் பிறகு போலீஸ் அடிக்கிறாங்க. அது போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கி அப்படியெல்லாம் பறிச்சு தான் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ வேற நாட்டுல இருந்து ஏதோ துப்பாக்கி ஆயுதங்கள் எல்லாமே வந்துடல, அல்லது அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கொள்ளடிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணல. அப்படி ஒரு தொடர்ந்து அப்படிதான். அது எல்லாருமே புக்கு எழுதுறவங்க கூட அப்படின்னா, நிறைய வந்து சந்தன மரங்களை கடத்தல் பண்ணாரு. எங்கடா கடத்தல், ஒரு ஆளை சொல்லுங்க. இப்போ வெட்டி எடுத்துட்டு போய் வேன்ல ஏற்றி போகணுமா இல்லையா, ஏதோ ஒரு முக்கியமான நபர், அந்த முக்கியமான நபர் வெளிநாட்டுக்கு, அதே மாதிரி யாரு ஏங்க அவங்க உள்ள ஜெயில வந்து பிறகு பாருங்க, அப்படியே அப்ராண்டி மாதிரிங்க. அவங்களுக்கு 5-10 ரூபாய் நோட்டை கொடுத்தோட என்னன்னு முத்து பார்த்ததாங்க அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? வீரப்பனுடைய தம்பிக்கு எல்லாமே. இந்த பேப்பர் ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி, போலீஸ் சொல்றது, அதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்கு 2வது பிட்டிங் எல்லாம் வச்சு ஒரு பாப்பா காட்டி, நானே அவங்க கட்டி இருக்கக்கூடிய வேட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராமங்கள்ல வந்து வெள்ளை வேட்டி ஒரு மாசத்துக்கு கட்டி இருந்தா எப்படி இருக்கும், அதையே துவைக்காம அந்த மாதிரி இருந்தது எல்லாருடைய துணியும் அவங்களுடைய. நானே அசந்துட்டேன், என்னடா மிகப்பெரிய இவங்களை பார்த்து இன்டர்நேஷனல் கடத்தல்காரன்ற மாதிரி இந்த நக்கீரன் போடுறான், கடைசியா பார்த்தா அப்ராண்டிகள் இப்படி இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சுங்க. அவங்கள சிறைகள்ல நீங்க? ஆமா, பழக்கம். அந்த சிறை அனுபவம் எப்படி இருக்கு, சுருக்கமா கொஞ்சம் சொல்ல முடியும்? அது இன்னொரு நாளைக்கு பெருசா பேசணும், சுருக்கமா சொல்ல முடியாது இல்லையா. தேடுதல் இல்ல, அர்ஜுனன் வரும்போது நாங்க வந்து தடா சட்டத்துல இருக்கோம். அப்போ வந்து நாங்க எல்டிடி, இலங்கை புலிகள், அப்புறம் வந்து டிஎன்ஆர்டி, நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள், அப்புறம் நக்சல்பாரி அமைப்புகள், அப்புறம் இஸ்லாமியர், நாங்க எல்லாமே இருந்தோம். அதன் பிறகுதான் வந்து வீரப்பனுடைய இது வழக்குல வந்து தடா வழக்குல வந்து வராங்க. 100 பேருக்கு மேல வந்தாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் சொல்லி தடா நீதிபதி அவங்கள பார்த்துட்டு நம்மள இவங்க மேல எஃப்ஐஆர் என்னையா போட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர், இதுக்கெல்லாம் ஒரு கேஸுன்னு போட்டு தடாவை போட்டீங்களா, நியாயமா திட்டி அவர் யார் நீதிபதி, எல்லாருக்கும் ஓன் பெயில் போங்க, அதாவது ரேஷன் கார்டு காமிச்சிட்டு போங்கன்ட்டாரு. எப்படி ரேஷன் கார்டு காமிச்சிட்டு போங்கன்ட்டாரு. அந்த ரேஷன் கார்டு கூட இல்லாம 40 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அந்த ரேஷன் கார்டு கூட, அந்த கிராமங்க, மலைய மக்கள், அந்த கிராமம் ரேஷன் கார்டு கூட இல்லாம உட்காந்துருக்கும் போது எதுவும் வேணும் போய் கரெக்டா கோர்ட்டுக்கு வந்துரு, மாசம் துரத்தி விட்டாங்க. அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நேர்மையான நீதிபதியா இருந்தாரு. அந்த மாதிரி நேர்மையா இல்லைன்னு சொன்ன போலீஸ் சொல்றதுக்கு மாமா வேலை பண்ணக்கூடிய தென் நீதிபதி இன்னைக்கு கூட இருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லுது அப்படியே எழுதுவான், வேதவாக்க நினைச்சு. அந்த மாதிரி நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கும். இப்ப வீரப்பன் தேடுதல் வேட்டையில அப்பாவி பொதுமக்கள் நிறைய பாதிப்புக்குள்ளானாங்க. நிறைய இல்ல, நிறைய பாதிப்பே பொதுமக்கள் தான். இவங்கதான் 10 பேர் மலைக்கு ஓடிட்டாங்க. இவங்களை பிடிக்க போறது இல்லையே. என்னன்னா இந்த மக்களை மிரட்டி எங்க இருக்கான்னு சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு. இப்போ இங்க வந்து உங்க வீட்டு கதவு தட்டி ரஹீம் வீடு எங்க இருக்குன்னா, ஆபீஸ் எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து காமிச்சிருவீங்க. இப்போ வீரப்பன் எங்க இருக்குன்னா மேலதான் இருக்காரு, அதுதானே சொல்லுவாங்க. வாயா கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்ல முடியுமா?
இல்ல வாயா கூட்டும் போறேன்னு சொன்னா போலீஸ் தான் போயிடுமா? போலீஸ் கீழே தான் ரவுண்ட் அடிக்கிறது, மேல போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையே அங்கதானே விருப்பம், அவங்களை சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையே அந்த மலையை தானே. கடைசியா சூழ்ச்சி பண்ணி தாங்க வீரப்பனை கூட கொன்னது. அதாவது இந்த தூது போறேன்னு சொல்றவங்க எல்லாம் போலீஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி அவன் எங்க வர்றாரு, என்ன சாப்பிட்றான், எப்படி உட்காரான், இதை கேட்டு இந்த நம்ம நக்கீரன் கோபால் மாதிரி ஆட்கள் வந்து போலீஸுக்கு சொல்லி. நக்கீரன் கோபால் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துல தானே அவர் பிரபலம் அடைகிறாரு. ஆமா, அதில் தான் சம்பாரிச்சுதான் இருந்தாங்க. வீரப்பன் என்ற கேரக்டரை வந்து சந்தன கடத்தல் அப்படின்னு சொல்லி போட்டு அவருடைய பத்திரிக்கை வேற ஒரு மயிரும் இல்லை. அவரு நக்கீரன் கோபால் ஜேர்னலிஸ்டே இல்லைங்க, அவர் ஆர்டிஸ்டுங்க. ஆர்டிஸ்ட்னா அட்டைப்படம் வரைவாங்க தெரியுமா முன்னாடி எல்லாம். அவரு ஆர்டிஸ்ட், அவர் ஜேர்னலிஸ்ட். நக்கீரன் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா காமராஜ் தான் ஜேர்னலிஸ்ட். புரியுது. நக்கீரன் குறித்து பல்வேறு விஷயங்களை மீண்டும் நம்ம இந்த தென்னிந்திய மாநில மாநாடு குறித்து விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப கேரள முதல்வர் கலந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு 60 நாளோ 90 நாட்களுக்கோ தடை விதிச்சாங்க. உடனே கேரள முதல்வர் சதீசன் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, நீங்க அந்த மாதிரி தடுக்க கூடாது அப்படின்னு. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய கனிம வள அமைச்சர் பிரபு வந்து விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு குவாரிகள் நாங்க கட்டுப்படுத்திட்டோம், முறைப்படுத்திட்டோம், மணல் கொள்ளையை தடுத்துட்டோம், மலை கொள்ளையை தடுத்துட்டோம், கனிம வளங்கள் கொள்ளை போவதை நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருக்குதா சார்? நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே லஞ்சமே யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே, லஞ்சமே வாங்கல யாருமே. நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாங்களே. யார கைது பண்ணிருக்காங்க? யார சார் கைது? தாவேக்கால லஞ்சம் 1.5 லட்சம் ரூபா அவங்க கட்சிக்காரங்களே கைது பண்ணிருக்காங்க சார். சோசியல் மீடியால வந்து கைது பண்ணாங்க அவங்க கட்சிக்காரன், லஞ்சம் வாங்காம இருக்காங்க. நாங்க ஆட்சி வந்து சட்டம் நல்லா ஆயிடுச்சு, கொலையே நடக்கல, கொலை நடக்கவே இல்லையா. ஆட்சிக்கு வந்து தான் இன்ன வரையிலும் வந்து சுமார் 18 ஆணவ கொலையோ படுகொலையே நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, டெய்லி 4 கொலை. ஆனா ஆதவர்ஜனாவே சொல்றாரு, போதை கலாச்சாரத்தினுடைய கிங் பின்னு ஜாஃபர் சாதிக் அவர் வந்து திமுக தான் இருந்தாங்க, நாங்க வந்த பிறகுதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திருக்கோம். இது ஐயோ நான் என்ன சொல்றேன், ஜாஃபர் சாதிக்கு பேரை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆதவர்ஜனங்கள்லாம் அருகதை இல்லை. அதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக் உயர்ந்தவர் நல்லவர்னு சொல்ல வரல. ஜாஃபர் சாதிக் பொட்டலம் போட்டு இங்க லோக்கல்ல விற்கிறான், அவன் வெளிநாட்டுக்கு கடத்துறான், ஓப்பனா அப்படி பேசுனான். புரியுதுங்களா? நீ திமுக பேசுனா வேற மாதிரியா பேசு, நீ ஜாஃபர் சாதிக்க பேசுனா நீ யாருன்னு பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவ. புரியுதுங்களா? இல்ல அப்பதான் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமா இருந்தது, போதை கலாச்சாரம் அதிகமா இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது உலகமே கேட்டுச்சு, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. சட்டசபையிலே பேசுறாங்க, சட்டசபையில பேசுறாங்க, அதுக்கு பதிலும் வாங்குறாருல, வாங்கியும் கட்டாரு இல்ல, கொஞ்சம் நெஞ்சமா வாங்கி கட்டுறாப்புல. 900 கோடி கொடுத்தாங்கன்னும் போது உங்க மாமனார் தானே கொடுத்தா, நீ ஏன்டா கொடுத்தேன்னு கேட்டாப்புல இல்ல உதயநிதி. அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு காணும் அப்படின்னு கேட்க. ஆமா, அப்பாவும் மாமனார் பேசிட்டு நீ ஏன்டா சட்டமன்றத்தை பேசலன்றதுக்கு அர்த்தம் தானே. கொடுத்தவங்க மாமனாரு, வாங்கினதே அப்பா, அவங்க 2 பேரும் பேசிட்டு நீ ஏன்டா சட்டமன்றத்தை பேச. ஆனா சொல்றேன், இது போல அரசியல் பழகணும்னு பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீ யோகினா அதான் சொல்றேன், நீ யாரு, நீ லாட்ரின்னா என்ன? சுமாரா வந்து ஒரு 500-1000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு அடிக்கணும், அடிச்சு ஒரு 4 மாநிலத்துக்கு நீ விநியோகம் பண்ணு. உதாரணத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு அடிச்சு விநியோகம் பண்ணிட்டு அந்த 500 கோடியில ஒரு 50 கோடி 20 கோடி தான் பரிசுன்னு அறிவிக்கு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், மக்களை ஏமாற்றக்கூடிய செயலா இல்லையா? வாங்குறவங்கலாம் என்ன ஆசையில போவான், நம்ம லாட்டரி விழுந்து லாட்டரி விழுந்து, அது 20 கோடி தான் லாட்டரியே கொடுக்கும். 1000 கோடிக்கு 20 கோடி 25 கோடி தான் அவங்களுடைய டார்கெட் தான். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 1000 கோடிக்கு லாட்டரி சீட் அனுப்பிச்சிட்டீங்க, வித்துட்டு சம்பாதிச்சுட்டு அதுல ஒரு 20 கோடி மட்டும் பரிசு கொடுக்குது. கேட்டா சார்லஸ் அவங்க பையன் சொல்றான், நாங்க நேர்மையான வியாபாரம் தானே பண்றோம். எல்லாம் எப்படி இல்ல அரசாங்கம் சொல்ல வழிகாட்டுதல் முறையில பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றேன். அரசாங்கம் என்ன வழிகாட்டு, அரசாங்கத்துக்கு நாங்க இது கொடுக்குறோம். அந்த 1000 கோடி ஒண்ணுன்னா 250 கோடி நாங்க இது கட்டுறோம், என்னது டாக்ஸ். எப்படிதான் அப்பாவி மக்களை ஏமாற்றி அதுல முக்கால்வாசி நீ தின்னுட்டு நீ அதுக்கு அரசுக்கும் கொடுத்துருவ. இது யோகிய வியாபாரம்.
அப்படி சம்பாதிச்சுதான் உங்ககிட்டயே சொத்து இருக்கு. அப்ப நீ வந்து சட்டமன்றத்தில் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பேசுறதுக்கு எல்லாம் யோகியதே இல்லை. அதே போல கர்நாடக முதலமைச்சரோட தான் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேர் இப்ப மரணமடைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆந்திராவில செம்மரக்கட்டை கடத்த போனாங்கன்னு ஒரு 15-20 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள அண்டை மாநிலங்களோடய தொடர்ந்து நடக்குது. இது என்ன இனக்கண்ணோட்டத்து இனப்பிரச்சனையால இது நடக்குதா? இல்லைங்க, நேற்றைய உண்மையிலே வந்து தென் மாநிலங்களுக்கான முதல்வர் மாநாடுன்னா இதெல்லாம் பேசி இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது இது போல வந்து அத்துமீறி நுழைஞ்சாங்க அல்லது ஏதோ தவறான செயல்களில் ஈடுபட்டாங்கன்ற காரணம் காட்டி அரசியல் காரணங்களுக்காக அவங்களை கொல்றது, என்கவுண்டர் பண்றதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அவங்க அத்துமீறி வந்தாங்கன்னு சொன்னா அவங்களை கைது பண்ணுங்க, மாநில எங்க கிட்ட ஒப்படைங்க. இது போன்ற ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நேற்று எதுவும் பேசுற மாதிரி தெரியல. எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல விதமான உயர் நட்சத்திர ஹோட்டல் இருந்து வந்தது விருந்து சாப்பிடுறாங்க. எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்க, அந்த படம் எவ்வளவு. ஒருவேளை இது வேறொரு மாநிலத்துல பெங்களூர்லயோ இல்ல திருவனந்தபுரத்துலயோ திருப்பதி விசாகப்பட்டினம் நடந்திருந்தா கூட விஜய் கொஞ்சம் பொங்கி எழுந்திருப்பாரு. இது நம்ம மாநிலத்துல நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அப்படி ஒரு தலைவன் அந்தஸ்துல இருந்து அணுகிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கும்போது தான் பொங்கிருக்கணும், அங்க போயெல்லாம் பேச வேண்டியது இல்லை. இங்க குறைஞ்சபட்சம் மாநிலத்தினுடைய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா அண்டை மாநிலத்தை கூட எல்லாம் கேரளா கூட பிரச்சனை, கர்நாடகா கூட பிரச்சனை, ஆந்திரா கூட எல்லா பிரச்சனையும் இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி முக்கிய மூல காரணியா வச்சு பேச்சு நடத்தி இருக்கணும்ன்றாங்க. அந்த பேச்சு வந்து உள்ள குசுகுசுன்றது இல்லை, ஓப்பனா பேசியிருக்கணும். பட் இவங்களுடைய சிஸ்டம் என்னன்னா அதிகாரிகள் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை பேசிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட எப்ப பேசணும் எப்படி பேசணும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சட்டசபையிலே பேசியிருக்காரு நேற்றைக்கு விஜய் அவர்கள். அதான் எப்போ பேசணும் எப்படி பேசணும் எனக்கு தெரியும், தேர்தல் வந்தா நான் பேசுவேன். இல்ல இடைத்தேர்தலாச்சும் உங்களால ஏதாவது பண்ண முடியுதா? அதாங்க எதிர்கட்சிகள் அதையாச்சும் நீங்க பண்ண முடியுதான்னு பாக்குறேங்கிறதுல துணிச்சலா சவால் விடுறாங்க. அதாங்க நான் சொல்றேன், தேர்தல் வந்தா நான் பேசுவேன். 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லுவேன், 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுவேன், இது டிகிரி முடிச்ச 4000 ரூபாய் தருவேன்னு சொல்லுவேன், மருத்துவ காப்பீட்டுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், பேசுறேன். நீங்க என்னென்ன பேசலாம். முதல் பிரதமருக்கு கடிதம் எழுத்தா போதுமா சிஎம் சார் நீங்க இன்னைக்கு என்ன நீ பிடிங்கிட்டு இருக்க, அதை தான் பண்ணிட்டு இருக்க. எதிர்கட்சிகள்லாம் விஜய்க்கு எதிராக ஒரு கூட்டணியில அமைஞ்சிட்டாங்களோ சார்? கூட்டம் இவருடைய வாய் தாங்க, விஜயுடைய வாய். விஜய் கட்சியில இருக்கிறவங்க வாய் சும்மாவும் வாய் இல்லை. அங்க சட்டமன்ற மாதிரியே நடக்குதுங்க. நேற்று பாருங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா என்னடா கொடுத்தா, அவங்க அப்ப மட்டும் சொத்தா கொடுத்தா இல்ல கார் கொடுத்தா சம்பளத்தை அதிகமா கொடுத்தா லஞ்சம், கார் கொடுத்தா சம்பளம் கொடுத்தா முதல்வர் அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாரா, அவர் சம்பாதிச்சு வச்ச உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி அதுல இருந்து கொடுத்தாரா? ஏண்டா மக்களுடைய வழிபடத்தை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா பாட்டு என்ன சொல்றீங்க இதெல்லாம்? உண்மையிலே எம்எல்ஏக்கள் கேடு கட்ட ஆட்சியில நம்ம எல்லாம் வாழ்றோம்னு நினைக்கிறது மிகப்பெரிய அவமானமா நினைக்கிறேன். நான் இதோட பெருசா எதுவும் சொல்ல விரும்புறேன். தொடர்ந்து இன்னொரு செய்திகளும் பேசப்படுது. இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி, வேல்முருகன், சீமான் அவர்கள் தலைமையில அவங்க அடுத்தடுத்து அனைத்து கட்சி கூட்டம், ஆர்ப்பாட்டம். அடுத்து 29ஆம் தேதி இந்த மாஞ்சோலை பிரச்சனைக்காகவும் மேகமலை பிரச்சனைக்காகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு அணி உருவாக போகுது. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இடைத்தேர்தலையும் நிப்பாங்க. வேல்முருகன் நிப்பாரு, சீமான் நிப்பாரு, கிருஷ்ணசாமி நிப்பாரு. நீங்களும் அந்த அணியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் நிப்பாங்க அப்படின்னு பேசப்படுது. வேல்முருகனே அதை வந்து பேசும்போது குறைந்தது ஒரு 3 தேர்தலுக்காச்சும் நம்ம நிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. முதல்ல இது நடைமுறை சாத்தியமா சார்? சாத்தியம் பண்ணணும்னு சொல்லி தோழர் வேல்முருகன் நினைக்கிறாரு, அவர் தான் முன்னெடுக்கிறாரு. அதை நானும் வழிமொழிகிறேன். பட் அது எப்படி ஆகுன்றது தெரியல. ஓரளவுக்கு எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. அண்ணன் சீமான் மட்டும் தான் ஒத்துக்கலையா? அதுல இல்ல, ஆன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஒத்தை கருத்துக்கு ஒரே புள்ளியில வந்துட்டாங்க. ஒன்னும் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுல வந்து. ஆனா அவர் தொடர்ந்து தனிச்சு நிக்கிறாரு. இப்ப வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்திருக்காரு, அதிமுக கூட்டணியில இருக்காரு. திமுக அப்படி கூட்டணிகள் மாறி இருக்கு, அது வேற விஷயம். இப்போ அப்படி நினைக்கிற தமிழ் தேசிய ஒற்றை கருத்துடைய ஒரு சக்திகள் ஒன்றிணைஞ்சு நிக்கணும், தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து
அவர்தான். ஒருவேளை அவருக்கு நம்பிக்கை இல்லையோ இப்படி ஒரு அலைன்ஸ் உருவாகாதுன்னு நினைக்கிறாரோ? இல்ல அவர் தலைமையில தான் கூடணும்னு நினைக்கிறாங்க. யாரு? சீமான் தலைமையில தான் ஒன்று கூடணும்னு நினைக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப கடந்த காலங்கள்ல மக்கள் நல கூட்டணின்னு உண்டாக்குனாங்க. பிறகு அந்த கூட்டணி அப்படியே போய் திமுகல சேர்ந்தது. இப்ப அதே கூட்டணி இப்ப போய் மக்கள் நல கூட்டணியை காசு கொடுத்து உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இது தமிழ் தேசிய கூட்டணின்னு நினைக்காதீங்க. நீங்க என்னங்க மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதா காசு வாங்கிட்டு உருவாக்குறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க மறுக்கிறாங்களே சார். யாரு மறுக்கிறாங்க? திரும்ப மறுக்கிறாரு, வைகோ மறுக்கிறாங்க. ஆமா, சும்மா கடங்க. எல்லாருடைய இதுவும் இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. இல்ல இப்ப இந்த கூட்டணி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்களா? வேல்முருகன், சீமான், கிருஷ்ணசாமி கொள்கை ரீதியான கூட்டணி உறுதியா இருந்ததுன்னா நல்ல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் இல்லையா? 100 பேர்ல ஒரு 50 பேர் யோசிப்பாங்க. இல்ல, ஆனா அதே இது ஏதோ ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. இப்ப வேல்முருகன் தனியா ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மாநாடோ நடத்தினாருன்னா, சீமான் நடத்தினாருன்னா அதுக்கான கூட்டம் அதிகமா இருக்கு. ஆனா இங்க 10 கட்சிகள் 30 கட்சிகள் இணைந்து அவங்கள ஒருத்தவங்க நடத்துற அளவுக்கு கூட கூட்டம் வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது இது எடுக்கிறது இல்லை. அதாவது எல்லாமே வர்றாங்க. அப்படியே இப்போ ஒரு கட்சின்னும் போது அந்த தலைமை சொல்லி எல்லாரும் வந்து 2வது தலைமை நடத்துது. அப்படி அது கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் என்னும் போது எல்லாரும் வருவாங்கல்ல அப்படின்ற ஒரு இது தானே. எல்லாரும் கூடி பாருங்க, கூட்டம் முக்கியம் இல்லைங்க, அந்த தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அதனால நம்ம எல்லாரையும் சொல்லுங்க, உங்க கட்சியில இருந்து எல்லாரும் வர சொல்லுங்க, உங்க கட்சி அப்படி இல்லை. எல்லாரும் அந்த ஒற்றையே ஒரு வரிசையில உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுதான் முக்கியம். இல்ல, கொள்கை கூட்டணிங்கிறீங்க, அதுல திருமாரஞ்சி இருக்காரு, அவர் நீட் தேர்வை ஆதரிக்கிறாரு, பாஜகவை முதன்மைப்படுத்தி தான் பல இடங்கள் அவர் பேசுறாரு. ஒரு சில கொள்கைகள்ல உங்களோட உடன்பட்டு நின்னாலும் அவர் பாஜகவோட பிரதிநிதியா தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. எங்க இந்தியாவே பல மலர்கள் கொண்ட ஒரு மாலை. அதே மாதிரிதான் சில பல இது இருக்கலாம். அதே திருமாறன் தடா ரஹீமை பார்த்து நினைக்கலாம், தாடி தொப்பி வச்சுட்டு மதவாதி மாதிரியே இருக்காரு சொல்லலாம். அது நம்ம அந்த ட்ரீமா போகக்கூடாது. இந்த தமிழ் தேசிய இதுக்குள்ள வராங்களா, இதுதான் பார்க்கணும். ஓகே ஓகே. நிறைவு கேள்வியாக, இந்த தமிழ் தேசிய கூட்டணி அமைந்தால் அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? வெற்றி இருக்குமா? ஏன்னா இதுல பல தலைவர்கள் இருக்கிறீங்க. சீமான் தலைமை தாங்கணும்னா அப்ப சீமானை தான் முதல்வரா நிறுத்துவீங்களா? ஏன்னா மக்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அந்த தலைவர் மற்ற தலைவருடைய இதுல என்னுடைய எண்ணமும் அப்படிதான். வேல்முருகன் பர்சனலா என்கிட்ட அவர் தோழமையா பேசியிருக்காரு. அவருடைய தலைமையில நம்ம ஒன்றிணைவோங்களோட பேசியிருக்காரு. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் சரின்னு தான் சொல்லுவாரு. அதனால நோ ப்ராப்ளம். அதில் தான் நிற்பாங்க. பட் இதுக்கு சீமான் சரின்னு சொல்லணும். பார்க்கலாம். நிச்சயம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி.